ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனா எமால்டி எபிசோட் நம்பர் 77 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம குள்ள இருந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே முறைச்சிட்டு இருந்தப்ப அந்த மாயன் என்ன சொல்ற, முதல்ல நீ என்ன அட்டாக் பண்ணு, அந்த அட்டாக் எப்படி இருக்குன்னு பாப்போம். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம இது அல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவன் டீமன் மேஜிக்கல் ஸ்வாட் இருக்குல்ல, மேஜிக்கல் வெப்பன்ஸ், அது எல்லாத்தையுமே வர வைக்கலாம். அதை பார்த்த மாயனை சக்கா தான், என்னடா உங்ககிட்ட இவ்வளவு மேஜிக்கல் வெப்பன் இருக்காங்கிற மாதிரி. அப்ப நம்ம இது அதுல இருந்து ஒன்னு எடுத்து இவன் அட்டாக் பண்ண அனுப்புனா அதை இவன் காலையிலே தடுத்துட்டான். இருந்தாலுமே அவன் பின்னாடி போய்கிட்டே இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்வாடை நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடான். அந்த ஸ்வாட் கண்ட்ரோல் பண்ணி எப்படி இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணப்ப இவன் ஸ்வாட் வச்சு நம்ம மாயன் வந்து தடுத்துட்டு இருக்கான். ஹீரோட ஸ்வாட் வந்து அந்த ஸ்வாடை வந்து தள்ளி விட்டுருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வேகமாவே அந்த ஸ்வாடை பிடிச்சிட்டு இவனை பின்னாடி வழியா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா அதுல இருந்து மிஸ் ஆயிடுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவன் காலையில தள்ளி விட்டுதான். அதுக்கப்புறம் இவன் கையில அந்த ஸ்வாடை பிடிக்கிறதுக்குள்ளேயே திரும்பி அந்த ஸ்வாடை தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோ தூரமா போய் விழுந்து ஒரு எச்சிலோட நுனியை பிடிச்சிட்டு கீழே விழுற மாதிரி நின்றுட்டு இருக்கான். அந்த ஸ்வாடையும் கண்ட்ரோலுக்கு எடுத்துடா திரும்பியா. அப்ப நம்ம ஹீரோ முன்னாடி நின்றுட்டு இருக்கும் போது அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ ஈஸியா வேஸ்ட் ஆயிடான். அப்ப அந்த ஸ்வாட் மேல பார்த்ததுல அதை பிடிச்சி திரும்பி மேல வந்துடலாம். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஏதோ 3 மூளை முடிச்சு விடுறேன்னு சொன்னேன். ஆனா 3 மூளை நீ கிவ் அப் பண்ற மாதிரி போயிட்டியப்பா. உன்னை பார்க்கும் போது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மாய் என்ன சொல்றேன்னா, போன வாட்டி நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்கா ஃபாக்? ஈவில் கிரவுண்டை எடுத்துட்டு வந்து நீ ஒரு டீமனிக்கல் யூஸ் மாறின. அப்ப ஃபாக் வந்து உன்னை தடுத்தது. ஆனா இந்த வாட்டி நீ இன்னும் கூட டீமனிக்கல் ஸ்வாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க. இது உனக்கு இன்னும் தப்புன்னு தோணவே இல்லையா? டீமனோட யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கே, உனக்கு தப்புன்னு தோணல. அதுதானே உனக்கு இந்த அளவுக்கு சக்தியை கொடுக்குறங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப சுத்தி இருக்கவங்க என்னப்பா பைத்தியத்தனமா பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி. அப்ப ஃபேங்கு இந்த வாய் மூடுங்க எல்லாருமே. அப்ப நம்ம மாயன் என்ன பண்றா, மல்டிபிள் ஸ்வாடை வச்சு இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கட்டு கொடுக்குறேங்கிற மாதிரி அட்டாக் பண்ண அனுப்புறான். அந்த ஸ்வாடை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒரே ஒரு மூளை அதை முடிச்சு விட்டுறான் எல்லா ஸ்வாடையும். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, வேகமா வந்து அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஸ்வாடை எடுத்துட்டு அட்டாக் பண்ண வரா. அதை பார்த்துக்கப்ப மாயன வரா. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா அந்த சண்டையில முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோட டாமினேஷன் பண்ணிட்டு இருக்கான். அதை இவராய் ஜெயித்துக்கவே முடியல. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு மல்டிபிள் அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. ஒரு அட்டாக்ல நீ டிஃபெண்ட் பண்ண முடியல தவிர திருப்பி அட்டாக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்வாட திரும்பி அட்டாக் அனுப்புறா. நம்ம ஹீரோ ஈஸியாவே அந்த எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மேல எல்லாம் பறந்து இவனை ரொம்பவே கதற விட்டுட்டு இருக்கான். அப்ப சடனா நம்ம ஹீரோ இவன் மேல அப்படியே ஜம்ப் பண்ணி ஹிட் பண்ணலாங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் கையை வச்சு அந்த ஹிட்டிங்கை தடுத்துடுறான். அதாவது உதைக்கிறத தடுத்ததுக்கு அப்புறம் அப்படி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போய் தூரமா நிக்கும் போது அவன் ஸ்வாட் எடுத்து திரும்பி அட்டாக் பண்றா. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோ இந்த இடத்துல யாருமே இல்லை. பேசாம இந்த இடத்துல ஓடி போனா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஃபாங்கானும் பிஸியா இருக்கா. இந்த இடத்துக்கு ஓடி போயிடலாம், இதான் பெட்டர் சாய்ஸ். எந்திரிக்க பாக்குறா. சடனா இந்த செகண்டே இவளுக்கு பயங்கரமான அட்டாக் கிரியேட் பண்றாங்க. அந்த அட்டாக்காலே இவளுக்கு தலை பயங்கரமா வலிச்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம டிராகன் என்ன சொல்றேன்னா, அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு ஓடி போலாம் பாக்குறியா? ஃபாங்கான் பிஸியா இருக்கான்னு சொன்னா நீ ஓடி போயிருவியா? நீ என்னோட கட்டுப்பாட்டுல என்ன இருக்க, அதை மறந்துட்டியாங்கிற மாதிரி பயன்படுத்தி விடுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இப்ப எப்படி அந்த டிராகனுக்கு எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுது? ஃபாங்கான் மட்டும் தான் என்னோட கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைச்சேன். ஆனா அதே சமயத்துல டிராகன் என்னை எப்பயுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. இந்த டிராகனை நம்ம ஒரு பொருத்தவே மதிக்கல. அதன்ட்டு நான் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குங்கிற மாதிரி யோசிச்சு பாக்குறேன். அப்ப என்னங்கிறத காட்டுறாங்க நமக்கு. அதாவது இந்த ஜியான் வேட்டோட பெரிய எழுதர் வந்தப்ப டிராகனை கூப்பிட்டுருக்கா. ஆனா டிராகன் வந்துட்டு வெளில வரவே இல்லை. அவ இருக்கிற ஐடென்டிட்டி இல்லாத மாதிரி அந்த இடத்துல காட்டியிருக்கான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின், அப்பனா அந்த பெரிய எழுதர் வந்தா நீ வெளில வர மாட்ட. ஃபாங்கான அமைதியா இருக்கா. இவங்க ரெண்டு பேருக்கு இப்படி ஒரு சீக்ரெட் இருக்குங்கிறது மற்றவங்க யாருக்குமே தெரியாம அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. அடுத்த வாட்டி அந்த எழுதர் வரும்போதே இந்த இடத்த விட்டு ஓடி போறதுக்கு நான் ட்ரை பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. என் டைமுக்காக வெயிட் பண்றேன். அதே சமயத்துல நம்ம மாயனை கதற விட்டுட்டு இருக்கான். அப்ப மாயன் என்ன பண்ணா, அவன் சோடா வந்து பெரிய டிவைன் சோடா மாட்டான். அப்ப நம்ம ஹீரோ பார்க்கறதுக்குள்ளே அது ஒரு பெரிய சாட்டை மாதிரி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல இருந்து அதுல இருந்து எஸ் ஆயிடுறான். அவன் சோடா எடுத்துட்டு க்ளோஸ் ரேஞ்ச் அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி வந்தா அந்த சாட்டை இவனை சுத்தி அப்படியே சொலட்டி விடுறான். அது ஒரு சர்க்கிள் மாதிரி கிரியேட் ஆகி நம்ம ஹீரோ பக்கத்துல நெருங்க முடியாத மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ டேரக்டா மேல ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சாட்டையை அப்படியே வந்து நம்ம ஹீரோ பக்கமா அனுப்புறான். அப்ப அந்த சோடை பிடிச்சிது. ஹீரோ மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சாட்டையை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி ஒரு சோடை வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அனுப்புறான். அப்ப நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அவனோட சோடை அப்படியே பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அவன் சோடை அப்படியே வந்து தூக்குறான். அப்ப இவனும் மேல பறந்துட்டு இருக்க அந்த மாயன் பைப்புலையும். அப்ப இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சாட்டையை சுழத்தி விடுவோம் தெரியுமா? அதே மாதிரி நம்ம ஹீரோ விட்டு இவனை சொலத்துன்னு சொல்றான்.
இருக்கான். இவனால கண்ணு கூட இமைக்க முடியாத அளவுக்கு சொல்லட்டு அப்படியே கீழே தள்ளி விட்டாருக்கு. அப்புறம் இந்த பைப்புல மட்டை சுத்தி இருக்கவங்க எல்லாமே பாட்டு ஐயா இவருக்கு என்னாச்சு ஃபாங்கன் சாடானாலும் இவரு டிஃபீட் பண்ணிட்டாரான்ற மாதிரி அங்க இருக்காங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கும் போது அவன் கையில நம்ம மாயனோட ஸ்வாட் இருக்கு. அப்ப மாயனை கண்ட கொஞ்சம் ஓபன் பண்ணி எதுக்கு ட்ரை பண்றான். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான், அவன் ஸ்வாட நீயே வச்சுக்க பாக்குற மாதிரி அப்படியே இவன் பக்கத்துல அட்டாக் பண்ற மாதிரி அனுப்புறான். அப்ப சடனா அதை கண்ட்ரோல் எடுத்த மாயன் அப்படியே அதை கண்ட்ரோலுக்கு எடுத்துடுறான். நல்ல வேலை அவன் ஜஸ்ட் மிஸ்டேக்ஸ் தானா. அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட ஹைட் பண்ணிட்டு அவன் என்ன சொல்றான்னா, ஃபாங்கான் நீ என்ன ரொம்ப கட்டாயப்படுத்திட்ட, நான் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா நீ அதை பண்ண வச்சுட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அசோகன் ஓப்பன்ங்கிற மாதிரி சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் அங்க பயங்கரமா வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. அப்ப அந்த சின்ன பொண்ணு சீனியர்லாம் அது வர போற அது ரொம்ப மோசமானதாச்சு. அப்ப நம்ம இதை சிரிச்சிட்டு இருக்கான். அந்த கெட்டமே ஒரு பிளாக் போலால ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் ஆகி ஒரு கேட் மாதிரி அந்த இடத்துல என்ட்ரி ஆகுது. அது ஒரு டீமனிக்கல் மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு கதவு மாதிரி அந்த இடத்துல இருக்கு. அது மேல இவன் ஏறி நின்றுகிட்டு, ஃபாங்கான் இதை நான் ஓபன் பண்ற நிலைமைக்கு நீ என்ன தள்ள மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா இதை இப்ப இந்த இடத்துல ஓபன் பண்ணிதான் ஆகணும், அப்பதான் என்னோட பவர் என்னங்கிறது உனக்கு தெரியும், இந்த ரசோங்கன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு உனக்கு இப்ப புரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சுத்தி இருக்கவங்க எல்லாமே டீமன் கிங் இது அழிச்சதாச்சுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே மறந்து போறாங்க அதை பார்த்து. அப்ப மாய் என்ன சொல்றேன்னா, இந்த ரசங்கோட பவர் இந்த உலகத்துல இருக்கவங்க யாராலையுமே கணிக்க முடியாத அளவுக்கு இந்த கேட்டோட பவர் இருக்கும், அதை நான் உங்ககிட்ட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ண வச்சுட்ட, இப்ப இந்த இடத்துல நீ ஓடுன்னு நினைச்சா கூட ஓட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கைகள் மாதிரி ஒரு பயங்கரமான கைகளை அந்த கேட் வழியா வர வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறான். அப்ப சின்ன பொண்ணு பார்த்து ஃபாங்கான்ங்கிற மாதிரி சொல்லிட்டுக்குள்ள அந்த கைகள் நம்ம ஹீரோவை அப்படியே பிடிச்சிருது. அப்ப நம்ம ஹீரோவை என்னடா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். மாய் என்ன சொல்றான்னா, இந்த ரசோங்கன் கேட் ரொம்பவே பவர்ஃபுல், என்னால கொஞ்ச நேரம் கூட கட்டுப்படுத்த முடியாது, அதனால ஒழுங்கா ஒரு தோல்வியை ஏத்துக்கோ, இல்லைன்னா இந்த இடத்துல அவன் மறந்துட்டா நீ நெருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவை அந்த கேட்டுக்குள்ள அப்படியே இழுக்க ஆரம்பிக்குது. அப்ப மாயனை வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, என்ன பண்றது உனக்கு ஒரே ஒரு வழிதான், உன் தோல்வியை சீக்கிரமா ஏத்துக்கோ, இல்லைன்னா இந்த இடத்துல மறந்துட்ட நெருங்க வேண்டி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சுத்தி இருக்கவங்க எல்லாமே மறந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான்றது, ஏன்னா அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஃபேங்க் நினைச்சுட்டான் இவன் கதை முடிஞ்சிட்டு இந்த கேட்டுக்குள்ள இவன் அனுப்பி விட்டாலே இவன் செத்து போயிடுவாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம மாய் என்ன சொல்றோம், பாட்டியை கொஞ்சமா நசுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க போதே அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறான் அந்த ரசோகனோட கைகளை. அதை பார்த்து மாயனை மறந்து போறான். அந்த இடத்துல பயங்கரமா ஷேக் ஆகுது. அதை பார்த்துட்டு திருப்பி அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அவனை ஹீரோ உள்ள இருக்கலாம் ட்ரை பண்ணா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல, இப்படி கொஞ்சம் கூட மூவ் ஆகாம இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றா, என்னோட ஸ்ட்ரென்த் நீ இதுவரையும் முழுசா பார்க்கவே இல்லம்மா, இப்ப காட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பவரை வெளில காட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல கோல்டன் ஆராவா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்திருக்க நம்ம மோட்டோ அதுவும் இல்லாம லியோட எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என் பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு, அப்ப நம்ம சின்ன பொண்ணுங்க இது அதுதானுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, உனக்கு எனக்கு ஒரு கேப் இருக்குன்னு சொன்னல, அது உண்மைதான், என் பவரை காட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரசோகன் கைகளே உடச்சு சுக்குனுறாங்க. அதை எல்லாருமே நின்று ஆச்சரியப்பட்டு அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த குள்ளில் ஆஹா இது நான் எதிர்பார்க்காதாச்சு, இந்த ஃபாங்கான் சீக்கிரம் நிலையம்ல இருக்கானா, இவன் பவரை இப்பதான் வெளில காட்டுறான், இவ்வளவுதான் இதை ஹைட் பண்ணி வச்சிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன நடக்குன்னே புரியல. அப்ப நம்ம ஹீரோவா அந்த கோல்டன் அரவோட மேல பறந்துட்டு இருக்கான். சுத்தி இருக்கவங்க எல்லாமே சீக்கிரம் நிலையம்ல இருக்கான். இவன் சூப்பர் பவர்ல ரொம்ப அதிகமா இருக்கும், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவன் எப்படி அந்த சீக்கிரம் நிலைமை இவ்வளவு சீக்கிரமா நெருங்குனா, இவ்வளவுதான் நம்ம எல்லாருமே முட்டாளாக்கி இருக்காங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் மாயனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம மாயனோட லெவல் வெறும் அவதார நிலையம் தான், ஆனா நம்ம ஹீரோ சீக்கிரம் நிலையம்ல இருக்கிறதுனால யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல நம்ம ஹீரோ பவரை வெளிப்படுத்திருக்கான். ஆனா மாயன்ட்டு நிறைய ட்ரிக்ஸ் இருக்கும், அதுல இருந்து நம்ம மாயன் எப்படி தப்பிக்க போறான், அதே சமயத்துல நம்ம ஹீரோல ஜெயிப்பானா இல்லையாங்கிறது எல்லாமே அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் அன்புள்ள ஏஜே வாய்ஸ் ஓவர்.